பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் எடுத்த பாடம் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்தார். அதில் விசேஷமாக யோனாவுக்கு ஆமணக்கு செடியின் மூலமாக கர்த்தர் எடுத்த பாடத்தையும், எரேமியாவுக்கு ஒரு சணல் கச்சையின் மூலமாக கர்த்தர் எடுத்த பாடத்தையும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால முதலாவது எரேமியா கிட்ட கர்த்தர் கச்சையை வாங்க சொன்னார், அறையில் கட்ட சொன்னார். அதை தண்ணீர் படாமல் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் சொன்னார். அதற்கு பின்பு ஐபிராத்து நதியண்டை போய் கண்மலையின் வெடிப்பில் வைத்து அதை தோண்டி ஒளிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லுவார். அநேக நாட்களுக்கு பின்பு மறுபடியும் அந்த கச்சையை எடுத்து பார்க்கும்போது அது கெட்டு போயிருக்கும். அந்த கச்சையிலிருந்து ஒரு பாடத்தை கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இந்த கச்சை கெட்டு உதவாமல் போனது போல இந்த ஜனங்களும் கெட்டு உதவாமல் போவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லுவார். முதலாவது நம்ம நேற்று பார்த்தோம். அவர் சொல்கிறாரு, யூதாவின் பெருமையும் எருசலேமின் மிகுந்த பெருமையையும் நான் கெட்டு போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் குறிப்பாக யூதா கோத்திரத்து ஜனங்கள் பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் கர்த்தர் இந்த கச்சை கெட்டு போனது போல அவர்கள் பெருமையை நான் கெட்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதை நம்ம நேற்று பார்த்தோம். சரியா? இன்றைக்கு ரெண்டாவது, அவர்களை கச்சை கெட்டு போனது போல இவர்களை கெட்டு போக பண்ணுவேன் என்று சொல்லி ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி கர்த்தர் சொல்றார். அது என்னன்னா, ஒரு 3 காரியங்கள் அங்கு வருகிறது. முதலாவது என்ன தெரியுமா? நான் படிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் மிக தெளிவாக சொல்றாரு. அந்த வார்த்தையை படிக்கிறேன். 13:10, என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து. முதலாவது, அந்த ஜனங்களை இந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போனது போல இவர்களும் கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போவார்கள் என்று அவர் சொல்வதற்கு காரணம், அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, அழகா இருக்கு. என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து. ரெண்டாவது, தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படியே நடந்து. எப்படி நடக்கிறாங்க? தங்களுடைய இருதயத்தின் கடினத்தின்படியே நடந்து. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் சொல்றதை கேட்காம அதன்படி நடக்காம தங்கள் இருதயத்தின்படியே நடக்கிறது, தங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறது. கர்த்தர் சொல்றதை கேட்கறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளையுமே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் சொல்லியிருந்தார், எப்பா நீங்கள் இதை மற்றதெல்லாம் சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பாருங்க, கர்த்தர் சொன்னதை கேட்காம அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்குன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று அதை என்ன பண்ணுறாங்களா, அதில் போட்டிருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க? மறுக்கிறாங்க. மறுத்து. நீங்கள் சில குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாயில் ஊட்டி விட்டு அந்த குழந்தை வாங்காது, மறுக்கும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்குன்னா, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒரு கதைன்னா நல்லா கேட்பாங்க, கண்ணை மூடிட்டு 4 தீர்க்கதரிசனம் சொன்னால் நல்லா கேட்பாங்க. ஆனால் ஒரு நல்ல செய்தி, கர்த்தருடைய வார்த்தை, நம்மை மனம் திரும்ப பண்ணுகிற, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற, நம்மை தேவனுக்கு நேராக திருப்புகிற வார்த்தைக்கு கேட்கவே மாட்டாங்க. அதுக்கெல்லாம் கதை சொன்னால் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. ஒரு கதை சொன்னால் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. சில பேருக்கு சாட்சிகள் பிடிக்கும். சாட்சி கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிள் சொல்லுது, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை நீங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றை பார்க்கலும் தம்முடைய வசனத்தை தான் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வேதத்தை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? கேட்க மாட்டோம் என்று மறுக்கிறாங்க. அதே போல இருதயத்தை கடினப்படுத்தி அவங்க அதன்படி நடக்கிறாங்க. இருதயத்தை கடினப்படுத்தினது எதுக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு இருதயத்தை கடினப்படுத்திட்டு இவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. 3வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
விக்கிரக வழிபாடு, அந்நிய தெய்வங்களை கையெடுப்பது. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையை போல ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யார் இந்த ஒன்றுக்கும் உதவாத கச்சையை போல ஆயிடுவாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுக்கிறவர்கள், தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கடினப்படுத்திட்டு இஷ்டத்துக்கு வாழ்றவங்க. மூணாவது, அந்நிய தேவர்களை பின்பற்றி அந்நிய தேவர்களை தொழுது அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்கள் ஒன்றுக்கும் உதவாத இந்த கச்சையை போல கெட்டு உதவாமல் போவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறிந்து ஆராதிக்கிற நாம் ஒருபோதும் விக்கிரகத்தை கையெடுக்க கூடாது, விக்கிரகத்தை வணங்க கூடாது. பைபிள் சொல்லுது, விக்கிரகத்துக்கு பைபிள் சொல்ற பேரு நரகலான விக்கிரகம். தேவனை அறிந்தவன் ஒரு கிறிஸ்தவன் விக்கிரகத்தை கை எடுக்க கூடாது. அதே போல பொருளாசை என்கிற விக்கிரகமும் நம்மகிட்ட இருக்க கூடாது. விக்கிரகத்தை சேவிக்க கூடாது, விக்கிரகத்தை பின்பற்றக்கூடாது. அந்நிய தெய்வங்கள், அதாவது அந்நிய தெய்வத்தை பின்பற்றக்கூடாது. சாலமோன் உலகில் மிக சிறந்த ஞானியா இருந்தான். ஆனால் அவன் அந்நிய தெய்வத்தை பின்பற்றும் பொழுது அவனுடைய இருதயம் வழுவி போய் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டான். 2 முறை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எச்சரித்தாரு, அவன் கேட்கல. விசுவாச பட்டியலில் சாலமோனுடைய பேர் வரல. அதனால அந்நிய தெய்வத்தை பின்பற்றுவதோ சேவிப்பதோ கையெடுப்பதோ கூடவே கூடாது. சரிங்களா? 3 காரியம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டோன்னு மறுக்காதீங்க. சில குழந்தைங்க சாப்பாடு ஊட்டினா வாயை பல்ல கடிச்சுக்கிட்டோம், அப்படி கிடந்து சாப்பாடை ஏற்றுக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்க முடியல. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க கெட்டு போன கச்சைக்கு ஒப்பா இருப்பீங்க. 2வது, இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு கடினப்படுத்திட்டு இஷ்டத்துக்கு வாழாதீங்க. அப்படி இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க கெட்டு போன கச்சைக்கு ஒப்பா இருப்பீங்க. 3வது, அந்நிய தெய்வங்களை சேவிக்கவும் விக்கிரகத்தை வழிபடவும் அந்நிய தெய்வங்களை பின்பற்றவும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கெட்டு போன கச்சைக்கு ஒப்பா இருப்பீர்கள். தொடர்ந்து தியானிப்போம். அடுத்த வாரத்துக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.